ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான வனவீரா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ எதுக்கும் உதவாத ஒரு நபரா படத்துல ஆரம்பத்துல காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு வராரு. ஹீரோடைய அப்பா இவர் ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்றாரு. பட் அவர் அதை சீரியஸா எடுத்துக்காம ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா அவரோட லைஃபை லீட் பண்றாரு. வில்லன் ஹீரோடைய ஊர்லயே பாத்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவரா இருக்காரு. எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் நிக்கிறாரு. அப்ப அவருடைய கட்சிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஹீரோடைய பைக்கை ரேலிக்காக யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணாம போக இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அது கொடுக்கப்பட்ட அந்த பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படம் டிப்பா ஒரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காமிக் ரிலீஃபா அந்த ஹியூமர் போர்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய கான்செப்ட் வச்சு வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஹனுமான் படத்துல வர மாதிரி ஒரு டிவைன் ஆங்கிள் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவுமே பெருசா வந்து ஓட்டல, ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு. இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகாதனால எமோஷனல் சீக்வன்ஸுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான ஒரு படமா வந்திருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வனவீரா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.